வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிஜே கிரீன் இந்தியா இது ஒரு புதிய நிறுவனம். தமிழ்நாட்டில் ராமநாட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு புதிய நிறுவனம். இவங்க வீடியோ வாட்ச் பண்றது மூலமாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஓடும். அது ஓடி முடிஞ்சவனையும் ஒரு கேப்சா வரும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட். அவ்வளவு வேலைங்க, ஒரு 2 நிமிஷம் வேலை தான். ஸோ அதுக்கு ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தை பத்தி கிளியரா பார்க்க போறோம். பிளான் என்னென்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி பே பண்றது, எப்படி வீடியோ பார்க்கறது, கம்ப்ளீட்டா இதுல சொல்ல போறேன். இப்ப பிளானை பத்தி பார்த்துடலாம். இவங்க ஒரு 6 பிளான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பிளான் அப்படின்னா 1500 ஃபர்ஸ்ட் பிளான், 2வது பிளான் 3000 ரூபாய், 3வது பிளான் 6000 ரூபாய், 4வது பிளான் 12000 ரூபாய், 5வது பிளான் 18000 ரூபாய், 6வது பிளான் 36000 ரூபாய். ஸோ ஒவ்வொரு பிளானுக்கான டெய்லி இன்கம் பத்தி சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்றது தான் எல்லாத்துக்குமே வேலை, எல்லாத்துக்கும் சேம் 2 நிமிஷம் வேலை தான். பட் நீங்க என்ன பிளான்ல சேர்றீங்கிறத பொறுத்து உங்களுக்கான டெய்லி இன்கம் மாறும். ஃபர்ஸ்ட் பிளான் 1500 ரூபாய்க்கு டெய்லி வீடியோ வாட்ச் பண்றது மூலமா வரக்கூடிய இன்கம் 40 ரூபாய். அது மாதிரி 3000 பிளானுக்கு 80 ரூபாய், 6000 ரூபாய் பிளானுக்கு 130 ரூபாய், 12000 ரூபாய் பிளானுக்கு 240 ரூபாய், 18000 ரூபாய் பிளானுக்கு 360 ரூபாய், 36000 பிளான்ல ஜாயின் பண்ணும்போது 720 ரூபாய் உங்களுக்கு டெய்லி இன்கம்மா கிடைக்கும். ஸோ இது செம்மையான இன்கம்ங்க. இது நல்ல ஒரு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை பார்ப்போம். டைரக்ட் ரெஃபரல், அதாவது உங்களுக்கு கீழே டைரக்டா சேர்றவங்க. இது ரெஃபரல் பண்றது கட்டாயம் இல்லைதான், இருந்தாலும் சேர்ற பட்சத்தில் உங்களுடைய இன்கம் நீங்க பெருக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு கீழே டைரக்டா சேர்றவங்கல என்னென்ன பிளான்ல சேர்ந்தா எவ்வளவு அமௌண்ட்டுங்கிற நான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ 1500 பிளான்ல உங்களுக்கு கீழே சேர்ந்தாங்கன்னா 5 ரூபாய், 3000 பிளான்ல சேர பட்சத்தில் 10000 ரூபாய், 6000 பிளான்ல சேரும்போது 15 ரூபாய், 12000 பிளான்ல சேரும்போது 20 ரூபாய், 18000 பிளான்ல சேரவங்க இருந்து 25 ரூபாய், 36000 பிளான் சேரவங்க இருந்து 30 ரூபாய் உங்களுக்கு டெய்லி இன்கமா கிடைக்கும். இது எப்படின்னா சிம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு 6000 பிளானே நீங்க எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு டெய்லி இன்கம் 130 ரூபாய். உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் சேர்றாங்க. ஒருத்தர் 1500 பிளான்ல சேராரு, ஒருத்தர் 12000 பிளான்ல சேராரு, ஒருத்தர் 3000 பிளான்ல சேராரு. இந்த மாதிரி வச்சுக்கோமே. அப்போ உங்களுக்கு இன்கம் எந்த மாதிரி இருக்கும்? உங்களுக்கான டெய்லி இன்கம் 130. சரியா? 6000 பிளான் நீங்க சேர்ந்ததுனால 130 டெய்லி இன்கம். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 1500 பிளான்ல சேரும் போது உங்களுக்கு 5 ரூபாய் டெய்லி இன்கம் ஆட் ஆகும். அது மாதிரி இன்னொருத்தர் 12000 பிளான்ல சேர்ந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு 20 ரூபாய். 3000 பிளான்ல சேர்ந்து ஒரு 10 ரூபாய். ஸோ ஒரு 3 பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா? அப்ப 20 ஒரு 10 ஒரு 5 35 ரூபாய். உங்களுடைய ஒரு 130 இன்கம் நார்மலா வர்றது. ஸோ 165 ரூபாய் உங்களுக்கு டெய்லி இன்கமா மாறும். இது ரெஃபரல் இன்கம் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான வருமானம் இந்த மாதிரி கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க ஒரு பிளான்ல சேர்ந்திருப்பீங்க, அதுக்கான வருமானம் வரப்போகுது. அடிஷனல் உங்களுக்கு கீழே சேர என்னென்ன பிளான்ல சேராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு உங்களுடைய இன்கமே மொத்தமா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போயிடும். அதுக்கு அடுத்து லெவல் இன்கம், அதாவது அவங்களுக்கு டேரக்டா சேரவங்களுக்கு கீழே சேராங்க இல்லையா? உங்களுக்கு டேரக்டா சேரவங்களுக்கு L1 சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே சேரும்போது L2, அதாவது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அப்படின்னு வரும். அவங்களுக்கு கீழே 5 லெவல் இன்கம் உங்களுக்கு மொத்தமா எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 5 டேரக்டா நீங்க 5 பேரை சேர்த்து கொடுங்க. நீங்க டேரக்டா ஒரு 5 பேரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே யார் சேராங்க உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு சேரவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பட் 5 லெவல் உங்களுக்கு இன்கம் வரும். அதான் லெவல் இன்கம்ங்கிறது இந்த சார்ட்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பிளானுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ அந்த இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகும். சீலிங் லிமிட் அப்படின்னு என்னன்னா, அதாவது 1500 பிளானுக்கு 200 ரூபாய், 3000 பிளானுக்கு 1000 ரூபாய் டெய்லி சீலிங் லிமிட் அப்படின்னு போட்டுக்கலையா? அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 1500 பிளானே எடுத்துக்கிறோமே, அதுல உங்க டெய்லி இன்கம் 40 ரூபாய் வருது. உங்களுக்கு கீழே ஒரு 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க, அவங்க மூலமா சேர்ந்து ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் கூட இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப 40ங்கிறத நீங்க சேர்ந்த பிளானுடைய வேல்யூ. நீங்க 1500 பிளான்னா உங்களுக்கு 40 தானே வரணும். அடிஷனல் கீழே ஒவ்வொருத்தரும் சேரும்போது உங்களுக்கு இன்கம் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும் அப்படின்னா 200 ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் ஒரு நாள் இன்கம். ஆள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும், லெவல் இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இது லிமிட் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதுக்கு மேலே நிறைய பேர் என்னால சேர்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பிளான் எடுங்க. இப்போ 3000 பிளான் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி சேவிங் லிமிட் 1000 ரூபாய் இருக்குது. அப்போ உங்களுக்கு லெவல் இன்கம், ரெஃபரல் இன்கம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு 1000 ரூபாய் டெய்லி இன்கம் வரும்போது உங்களுக்கு லாபம் தானே. ஸோ அதுதான் சீலிங் லிமிட்ங்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 1 person 2 IDs allowed. அதாவது உங்க ஒரே மொபைல்ல ஒரே அக்கௌண்ட் கொடுத்து 2 ஐடி ஓபன் பண்ணிக்கலாம், 2 ஐடி வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ரெண்டாவது 18 வயசு நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். பேன் கார்டு கண்டிப்பா இருக்கணும். மூணாவது மினிமம் பே அவுட் 500. எந்த பிளான நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களை வேலெட்ல 500 ரூபாய் சேர்ந்தா நீங்க வித்ட்ரா எடுத்துக்கலாம். 4வது பாயிண்ட், அந்த மாதிரி வித்ட்ரா எடுக்கும் பொழுது 30% கம்பெனி அட்மின் சார்ஜா எடுத்துக்கிறாங்க. அட்மின் பிளஸ் DDS சார்ஜா எடுத்துக்கிறாங்க. அது போக மிச்சம் உங்களுக்கு பேங்க்கு டிரான்சாக்ஷன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃபார் கண்டினியூஸ் இன்கம் யூ நீட் டு டாப் அப் எகைன் எவ்ரி 5 months. ஒவ்வொரு 5 மாசம், அதாவது 150 நாள் இதோட வேலிடிட்டி.
150 நாள் வரைக்கும் நீங்க இதுல பே அவுட் எடுத்துக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து ரீபர்த் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மறுபடியும் நீங்க பே பண்ணி ஏதாவது ஒரு பிளான்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது வேற பிளான்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப 3000 பிளான் இருக்கீங்கன்னா அது 6000 பிளான் விருப்பப்படுறீங்களா, 12000 பிளான் விருப்பப்படுறீங்களா, எந்த பிளான் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்கம் உங்களுக்கு வரப்போகுது. அது போக நீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண மூலம் வரக்கூடிய வருமானமும் கண்டினியூ ஆகும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. அதுக்கு அடுத்து 5 டைரக்ட் லெவல் கம்பல்சரி ஃபார் 5 லெவல் டீம் இன்கம். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு லெவல் இன்கம் L2ல இருந்து L5 வரைக்கும் உள்ள லெவல் இன்கம் வரணும்னா உங்களுக்கு கீழே 5 பேர் சேர்த்தா தான் அதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அது வரைக்கும் உங்களுடைய இன்கம் பிளஸ் உங்களுக்கு டேரக்டா நீங்க சேர்க்கிறவங்கள்ட்ட இருந்து வர இன்கம் உங்களுக்கு கண்டினியூ வரும், பிரச்சனை இல்லை. அதுக்கு 15 days ஒன்ஸ் பே அவுட். ஒரு மாசத்துக்கு 2 தடவை பே அவுட் எடுத்துக்கலாம். அது 5ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் நீங்க வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வரும். IMPS முறையில பே அவுட் பண்றோம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. இது சர்டிபிகேட், கவர்மெண்ட் சர்டிபிகேட், பேன் கார்டு, இன்கம் டேக்ஸ், GST, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியோடைய சர்டிபிகேட்ஸை இதில் வியூ பண்ணியிருக்காங்க. வியூ சிறுசாக தெரியுறதுனால கிளியர் தெரியுமான்னு தெரில. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸை பெருசாக உங்களுக்கு PDF அனுப்பிச்சு வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ABG கிரீன் இந்தியாவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோட லிங்க் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சிறுசாக தெரியுது இல்லையா? நான் உங்களுக்கு அடுத்து ஜூம் பண்ணி பெருசாக காமிக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு 3 ஒரு 4 கட்டமாக பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஸ்பான்சர் ஐடியும் ஸ்பான்சர் நேமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் என்னோட ரெஃபரல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பரும் என்னோட நேமும் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபில்அப் பண்ண போறீங்க. செலக்ட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா? அந்த கட்டத்தில் பாருங்க, ஓரமாக வந்து டவுன் ஆரோ அம்புக்குறி இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே மொத்தம் 6 பிளான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த பிளானை செலக்ட் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் சேரக்கூடிய அமௌண்ட், கட்டக்கூடிய அமௌண்ட்டு அந்த பிளானு தான் கட்ட போறீங்க. ஸோ கிளியராக பார்த்துட்டு அந்த பிளானை செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ண உடனே அது கீழே நேம் கேட்கும். உங்கள் நேம் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த் கிளியராக கொடுத்துங்க. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ரெண்டும் ஒரே நம்பரை கொடுத்துருங்க. எந்த நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த நம்பரை ரெண்டுக்கும் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பரை. அடுத்து இமெயில் அட்ரஸ், லாங்குவேஜ், இதெல்லாம் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிங்க. உங்கள் லாங்குவேஜ், கண்ட்ரி, ஸ்டேட், இதெல்லாம் அந்த அம்புக்குறி தொட்டாலே கீழே வரும். அது செலக்ட் பண்ணிட்டு வர போறீங்க. அடுத்து சிட்டி, போஸ்டல் கோட், அதாவது உங்கள் ஏரியாவோட பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு இல்லையா, அந்த நம்பர், அந்த பின்கோடை வந்து கிளியராக பண்ணிக்கங்க. அதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டை கொடுங்க. கிளியராக பார்த்துட்டு கொடுங்க, யோசிச்சுட்டு கொடுங்க. தனியாக ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை கொடுத்தா நீங்கள் லாகின் பண்ண போறீங்க. ஸோ கிளியராக அழகாக பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அது முடிஞ்ச உடனே இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த ஆப்போட டேஷ்போர்டு. ஸோ மேலே பாருங்க, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், ரெட் கலரில் எழுதியிருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் இன்னும் பணம் கட்டலை இல்லையா, அதனால இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படிதான் காமிக்கும். இப்போ நீங்க அப்படியே அந்த ஆப்ல இருந்து அப்படியே வெளியே வர வேணாம், நேராக ஜிபேக்கு வந்துருங்க. ஜிபேயோ ஃபோன்பேவோ எதுல நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்களோ அந்த இதுக்கு வந்துருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டீங்கன்னா உள்ள பாருங்க, இந்த 2 அக்கௌண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோ பண்றேன். இந்த 2 அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல. ஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்ல அந்த நம்பருக்கு நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ ஜிபே ஆர் ஃபோன்பே ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ண போறீங்க. நான் ஜிபே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரவுண்ட் பண்ணிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணோனையும் ஷோ ஆகும். அதாவது ரிசீவர் பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் இல்லையா, அதில் அந்த அக்கௌண்ட் நம்பர் கிளியர் அடிக்க போறீங்க. IFSC கூட அடிக்க போறீங்க. அடிச்சு முடிச்சோனையும் அந்த IFSC கூட அடிக்கும் போது அது கீழே அந்த ஊர் பேர் வந்துடும். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க கரெக்ட் தான் அப்படின்ட்டு பண்ணிட்டு அதுக்கு மறுபடியும் 2 விண்டோ கீழே ஓப்பன் ஆகுது. அதில் மறுபடியும் ரீஎன்ட்ரி த அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. ஸோ அதை மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போறீங்க. கீழே வந்து அந்த காசிநாதுங்கிற பேர் கொடுக்க போறீங்க. கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. கன்ஃபார்ம் பண்ணோனையும் பே அவுட்டுக்கு எவ்வளோ பே பண்ண போறீங்கிற அந்த விண்டோ வரும். அதில் 3000 டைப் பண்ணுங்க. எந்த பிளான் சேரணும், நான் வந்து 3000ங்கிறதுனால 3000 பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்கோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க. இந்த அடிக்கிற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண அமௌண்ட் ஒன்றா இருக்கணும். ஆப் நுழைஞ்ச உடனே நீங்கள் வந்து என்னுடைய ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர் நேம் இருந்துச்சு, அது கீழே வந்து பிளானை செலக்ட் பண்ண சொன்னீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளான் அமௌண்ட்டு தான் இங்கேயும் டைப் பண்ணணும், பே பண்ணணும். சரி, பே பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ மறுபடியும் ஆப்புக்குள்ள வாங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டு ஜிபேவோ ஃபோன்பேவோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனாக பே பண்ணிட்டீங்க. பே பண்ண அந்த அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எப்பயும் தெரியும் இல்லையா, இதில் மேலே வந்து ரவுண்ட் பண்ணிக்க பாருங்க. லெஃப்ட் கார்னர் மேலே 3 கோட் இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணியிருப்பேன் பிங்க் கலரில். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பே பண்ணது உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகும். ஸோ மேலே பாருங்க, இப்போ இந்த மெனு ஓப்பன் ஆகுது இல்லையா, மெனு ஓப்பன் ஆகுது. அதில் பாருங்க கீழே அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். நான் பே பண்ணும்போது அமௌண்ட்டுங்கிற இடத்துல நம்ம பிளான் அமௌண்ட்டை டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து
சைடு வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி வருது. அமௌண்ட்டுங்கிற இடத்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஓரமாக அம்புக்குறி டவுன் ஆகிற அம்புக்குறி இருக்குது. அதை டச் பண்ணல எல்லா பிளானும் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுடைய பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் அங்கே 1500ங்கிற மெனு தான் காமிக்கும். நல்லா கவனிச்சுங்க, 1500 காமிக்கும். அமௌண்ட்டுங்கிற இடத்துல பிளாங்கா இருக்குது. இப்போ நீங்க ஓப்பன் பண்றவங்களுக்கு வந்து 1500ன்னு போட்டு பக்கத்துல அம்புக்கு டவுன் ஆகிற அம்புக்குறி இருக்குது. நீங்க 1500 கவனிக்காம கீழே யூடிஆர் நம்பர் டைப் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து பே பண்ண இமேஜை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1500 பிளான் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி ஆயிரும், குழப்பமாயிடும். ஸோ நல்லா கவனிச்சுங்க, அந்த 1500 இந்த இடத்துல காமிக்குது. பரவங்களுக்கு பக்கத்துல டவுன் ஆகிற அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எல்லா பிளானும் ஷோ ஆகும். அதுல உங்க பிளானை நீங்க பே பண்ண பிளானை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2வது பாக்ஸ் யூடிஆர் நம்பருக்கு வாங்க. இப்போ இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்களா பே பண்ணதை, அதுல வந்து டிரான்சாக்ஷன் நம்பர்னு கீழே இருக்கும், அதான் யூடிஆர் நம்பர். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை கிளியரா பார்த்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கீழே சூஸ் ஃபைல் அப்படி டச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஃபைலுக்கு நேராக போகும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே சப்மிட் கொடுங்க, உங்களோட சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்க பே பண்ணி முடிச்சிட்டீங்க. இது வந்து 2 hours 2 or 3 hours சொல்றாங்க ஆக்டிவேட் ஆகுறதுக்கு. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் விண்டோ பாருங்க, மேலே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து மேலே இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் சொல்றது பாக்ஸை வந்து நான் வயலட் கலர்ல பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்கும். ஒரு 2 hours கழிச்சு பார்க்கும்பொழுது பக்கத்தில் உள்ள பிக்சரை பாருங்க, அதுல டாப்ல 149 days ரிமைனிங் அப்படின்றதுல இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்க வீடியோ பார்த்து ஏன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு விஷயம். 114 days ரிமைனிங் வந்துருச்சுன்னா 150 நாள் மொத்த வேலிடிட்டி. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணது ஒரு நாள் எடுத்துக்கிறது இல்லையா? ஸோ வீடியோ இப்போ பார்க்க போறீங்க இல்லையா? ஸோ அது இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சிட்டு மிச்சம் 149 நாள் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கறத காமிக்கும். சரிங்களா? இப்போ வீடியோ பார்க்கறது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த மெயின் விண்டோல மேலே டாப் லெஃப்ட்ல பாருங்க 3 கோட் இருக்கு, பிங்க்ல லவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டச் பண்ண போறீங்க. மெனு வரும். மெனுல 3வது ஆப்ஷன் இருப்பாங்க டேஷ்போர்ட் கீழே ப்ரொஃபைல் கீழே வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய 10 வாசகங்கள் ஷோ ஆகும். அதை வீடியோ ஓகே பண்ணுங்க. வீடியோ ரன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் வீடியோ வரும். வீடியோ முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு யூடிஆர் நம்பர் வரும், சாரி ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா மேல ப்ளூ கலர்ல உள்ளது கேப்சா அவங்க கொடுக்கறது. கீழே உள்ள ஸ்ட்ரிங் கேப்சா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம அதை பார்த்து அப்படியே டைப் பண்ண போறோம். சின்ன எழுத்துனா சின்ன எழுத்து, பெரிய எழுத்துனா பெரிய எழுத்து, நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்பர்ஸ் அப்படியே பார்த்து அதை அப்படியே காப்பி இது டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக் மார்க் வரும். யுவர் வீடியோ ரெஃபரல் அமௌண்ட் ஆடட் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு டிக் மார்க் வரும். கீழே கோ டு டேஷ்போர்ட் ப்ளூ கலர்ல இருக்கு, அதை டச் பண்ணிட்டு பாருங்க, உங்களுடைய அமௌண்ட் ஏறி இருக்குது தெரியும். ஃபர்ஸ்ட் 0ன்னு இருந்திருக்கும், இப்போ வந்து 80 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. அதாவது 3000 பிளான்னா 80 ரூபாய். எங்க எந்த பிளான்ல இருக்கீங்களோ அதுக்கான டெய்லி இன்கம் இதில் ஆட் ஆகி காமிக்கோங்க. அவ்வளோ வேலை. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அந்த ரெஃபரல் லிங்க் டச் பண்ணிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு நல்லா வீடியோ பார்த்துட்டு அதன்படி ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்லைன் ஜாப் பற்றின சில விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அது என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். ஆன்லைன் ஜாப் இன்னைக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அன்லிமிட்டடா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதாவது பொதுவாக வந்து எல்லாருமே ஒரு 9ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். மாச சம்பளம் வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாசம் அமௌண்ட் வருது. பட் அதுக்கு மேல் நம்மளுடைய தேவைகள் அதிகமா இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம உடல் உழைப்பை போட்டோம் நைட் ஷிஃப்ட் பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்க முடியுமா? உடம்பு போயிடும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நம்ம கையில் எடுத்துக்கிறோம்ங்க. முக்கியமாக வந்து அதிகமாக உழைக்கிறவங்க காசு பத்தலை, இன்னும் வருமானம் வேணும் அப்படிங்கிறது இந்த தாராளமாக இது பண்ணலாம். அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் தான் கையில் எப்பவுமே எல்லாத்துக்குமே இருக்கே. அந்த மாதிரி மாணவர்கள்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே இது எலிஜிபிள். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட், பென்ஷன்தாரர்கள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோன் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காட்டிட்டு இது மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது அருமையான பிளாட்ஃபார்ம், ஏர்ன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படின்னா இது வந்து மாதத்துக்கு 30 கம்பெனி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டான கம்பெனி அப்படின்னு செலக்ட் பண்ண முடியாது. இது நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ட்ரஸ்ட், லைஃப் லாங், லைஃப் டைம், இந்த மாதிரி வார்த்தைக்கும் ஆன்லைன் ஜாபுக்கும் சுத்தமாக வந்து எடுபடாது. அது வாய் வார்த்தையாக சொல்லுவாங்களே ஒழிய இது குறிப்பிட்ட எந்த கம்பெனியும் சொல்லலை, பொதுவானது. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஸோ அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிறாங்க, ட்ரஸ்டா இருக்குமா கரெக்டா இருக்குமா அப்படின்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு புது கம்பெனி வருதா, ஒரு பிளான் கரெக்டா இருக்கா, நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து சீக்கிரமா எடுக்கிறோமா, எத்தனை நாளுக்குள்ள பே அவுட் வருது, சில விஷயங்கள் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கங்க.
ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்தாப்புல நல்லா பே அவுட் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த கம்பெனியில் சேருவோம். ஸோ அந்த மாதிரி பின்னாடி சேர்றவங்களுடைய பணம் இழப்பதற்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதனால முன்ன கூடி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வர கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.